விவசாய பெருங்குடி மக்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம ஒரு பெலா மரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 அடி உள்ள ஒரு பெலா மரம். இதோடைய வேர் வந்து பாருங்கள், அங்கே இருக்குது பாருங்கள் வேர். அங்கேருந்து இது வந்து படுத்துருக்கு. இந்த மரத்துக்கு வந்து பார்த்தோன்னா அனந்த சைனம்னு சொல்லிட்டு நான் பேர் வச்சுருக்கேன். எதனால் இந்த அனந்த சைனம்னு நான் பேர் வச்சுருக்கேன்னா அது உங்களுக்கு தெரியும், நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா தானிய புயலில் 2011 வந்து பார்த்திங்கன்னா வீழ்ந்துச்சு. இந்த மரம் 2011 வீழ்ந்துச்சு. இதோடைய கிளைகள் பார்த்துங்க, இந்த கிளைகள்லாம் அப்போ வெட்டி அகற்றணும். இந்த மரம் வந்து உயிரோடு இருந்தது. இந்த மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான வேர்கள் இருக்கும். இதை நான் அடிக்கடி பதிவு பண்ணுவேன். இன்னும் நிலை வேறு, சல்லி வேறு, ஆணி வேறுன்னு சொல்லிட்டு 3 விதமான வேர்கள் இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த நிலை வேறுன்றது வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கு அடியில் செங்குத்தாக போகக்கூடிய வேறு. அந்த வேர் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிடுச்சு. இதில் பக்க வேர் இருக்கு இல்லைங்களா, அந்த பக்க வேரில் ஒரு வேர் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்திருக்கு. ஸோ அந்த மரம் வந்து புதஞ்சிருக்கு. இதுலேருந்து அது வரைக்கும் ஒரு 7-8 அடி உள்ள ஒரு மரம் வந்து மண்ணில் பாதி புதஞ்சிருக்கு. என்னன்னா அந்த தானிய புயலில் அது வந்து சாஞ்சிடுச்சு. ஸோ தானிய புயல் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலம் ஆகுது. 15 ஆண்டு காலத்தில் இந்த மரத்தை வந்து நம்ம அகற்றலை. அதுவும் நிலை வேறு அறுபட்ட ஒரு மரம். அந்த வேரால் தான் அந்த மரம் நிலைச்சி நிற்கிது. அதுக்கு தான் அதுக்கு நிலை வேறுன்னு சொல்கிறோம். இப்போ நிலை வேறு உடஞ்ச அந்த மரத்தை நம்ம வந்து அகற்றலை. இன்றைக்கி வந்து இது படுத்திருக்க ஒரு நிலைமையில் வந்து நமக்கு பலன் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு சிறப்பான இதுக்கு எதனால் அந்த அனந்த சைனம்னு பேர் வச்சோம்னா, இந்த பார்க்கடலில் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு பகவான் படுத்திருப்பார். ஸோ அது மாதிரி இது ஒரு 15 ஆண்டு காலம் இன்றளவும் உயிரோடு இருக்குது. இந்த மரத்தை வந்து அன்றைக்கே நாங்கள் விற்றுருந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரூபாய்க்கு இந்த மரத்தோடைய இந்த ரூட்டு மட்டும், அதாவது இந்த பலகை வந்து நம்மளுக்கு பயன்பட்டுருக்கும். ஸோ அதை நாங்கள் பெரிதாக பொருள்படுத்தலை. இந்த மரத்துக்கு உயிர் இருக்குது, இது காய்க்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் விட்டுருக்கோம். இன்றளவும் வந்து இது பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது விதைச்செடியோடைய ஒரு வீரியம், தன்னைத்தானே புனரமைக்கக்கூடிய இயற்கை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இயற்கையில் தன்னைத்தானே புனரமைச்சிக்கும். ஸோ நம்ம இதை வெட்டி அகற்றாத வரைக்கும் நம்மளுக்கு வந்து அது பலன் கொடுக்கும். ஏன்னா இது நீண்டகால பயிர். ஒரு தடவை வச்சிங்கன்னா 8-9 தலைமுறைக்கு மேலேயும் பலன் கொடுக்கும். படுத்துக்கிட்டும் பலன் கொடுக்கும் இந்த மரம்.